சூர்யா நடிக்கும் மாஸ் படத்தின் கதையும் அது எங்கிருந்து திருடப்பட்டது என்ற கதையும். கோடம்பாக்கத்தை சமீப காலமாக பேய் பிடித்து ஆட்டுகிறது. சில வருடங்களாக பேய் கதைகளை வைத்து பிழப்பு நடத்தி வந்தவர் ராகவா லாரன்ஸ் தான். இவர் இயக்கிய முனி வகையார படங்களுக்கு கிடைத்த வெற்றிகளும் பீட்சா படத்திற்காக கிடைத்த வெற்றியும் சேர்ந்து கொள்ள தற்போது தயாரிப்பில் உள்ள படங்களில் சரிபாதி படங்கள் பேய் படங்கள் என்கின்ற அளவுக்கு கோடம்பாக்கத்தில் கோடாங்கி இயக்குநர்களின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. இந்த பட்டியலில் வெங்கட் பிரபுவும் அடக்கம். சூர்யாவை வைத்து அவர் இயக்கி வரும் மாஸ் படம் கூட பேய் கதைதான். சூர்யாவுடன் தான் இணைந்து தரவிருக்கும் படம் ஆவி சம்பந்தப்பட்ட கதைதான் என்பதை வெங்கட் பிரபுவும் ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறார். இதற்கிடையில் இந்த படத்தின் கதை பற்றிய ரகசியம் கசிந்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், சூர்யா எங்கு போனாலும் அவரை சிலர் பின்தொடர்கிறார்கள். கடுப்பாகுகிற சூர்யா அவர்களிடம் நீங்கெல்லாம் யாரு என கேட்கிறார். ஏன் என்னை ஃபாலோ பண்றீங்க என்று கேட்கிறார். பின்தொடர்பவர்களிடம் பதில் இல்லை. ஒரு கட்டத்தில் கடுப்பாகும் சூர்யா தன் நண்பர்களிடம் இது பற்றி சொல்கிறார். என்னை சிலர் பின்தொடர்ந்து வராங்க, ஏன் கேட்டா காரணம் சொல்ல மறுக்கிறாங்க என்று புலம்ப, அவங்களை என்கிட்ட காட்டுப்பா, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று வீரமாக கிளம்புகிறார்கள். அவர்கள் தன் நண்பர்களுக்கு காட்டுகிறார் சூர்யா. என்ன கொடுமை இது! சூர்யாவின் கண்களுக்கு மட்டும் தெரிகிற அவர்கள் சூர்யாவின் நண்பர்களுக்கு கண்ணுக்கு புலப்படவில்லை. ஒத்தனையும் காணுமே, கனவு கனவு கண்டியா என்று நண்பர்கள் சூர்யாவை நக்கல் அடிக்க, அதோ அங்கதான் நிக்கிறாங்க என்று சூர்யா கை காட்டுகிறார். சூர்யாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு என்று கலைகிறது நண்பர்கள் கூட்டம். பின்னர் தெரிகிறது சூர்யாவுக்கு தன்னை பின்தொடரும் அவர்கள் மனிதர்கள் அல்ல, ஆவிகள் என்பது. அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனைகளால் சாந்தியடையாத ஆத்மாக்கள் என்பதை புரிந்து கொள்கிறார் சூர்யா. உங்களுக்கு என்னதான் வேணும் என்று அவர்களிடம் கேட்கிறார். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்கிறார்கள். ஆவிகளுடன் நட்பாகிறார் சூர்யா. ஆத்மாக்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கேட்டு அவற்றை சால்வ் செய்கிறார் சூர்யா. எல்லா பேய் படங்களைப் போலவே ஆத்மா சாந்தி அடைந்ததும் சந்தோஷத்தோடு மேலே பார்க்கிறார்கள் ஆவிகள். கண் கலங்க அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார் சூர்யா. இந்த கதையை போலவே 1000 சொச்சம் படங்கள் வெளிவந்து விட்டனவே என்கிறீர்களா? அது ஒரு பக்கம் இருக்க, மாஸ் படத்தின் கதை வெளிநாட்டு சீரியல் ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட்ட கதை என்ற தகவலும் அடிபடுகிறது.